Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-timirandasya Jnana-jana-salakaya Saksharan-militamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam nangayate girim Yat kripatamaham bande Shri Gurum dinatharanam Paramanandam madhavam Shri Chaitanyam Ishwaram. Namo Vishnu Padaya Krishna Pristaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharini Sonyavadi Bhashyadare Chadarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivajadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna Mandaram ki Shri Venkatesh Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Shri Gurudev ki Nitai Gaura Premanande Hare Hare Om. Hare Krishna. பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோபார் க்ளோரிஃபை பண்ண போகிறோம். எது வரையும் பார்த்துக்கணும். நம்ம இப்போ வந்து அது புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த நான் ஒரு மூவி அனுப்புகிறேன், ப்ரோபாலோடைய மூவி அனுப்புகிறேன். நானும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணேன். ப்ரோபாத் அந்த ஆச்சாரியான்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா, தேட்டர்லாம் போய் பார்த்தோம் இல்லையா. ஆச்சாரியா 1.5 hours மீட் மூவி வந்ததுல. சின்ன வயசில் அவனுக்கு கூப்பிட்டு போனேன். ஆக்சுவலாக அவன் சின்ன வயசில் கூப்பிட்டு போனான் இல்லையா. இல்லை ஸ்ரீதன் தாய் பிரபு நம்ம போனோம்ல, பரமேஸ்வரலாம் போய் ஒன்றா பார்த்தோம்ல, தேட்டரில் போய் பார்த்தோம். அது இப்போ யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் போனீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் நிறைய இது நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி இது அனுப்பிச்சிருந்தேன். கரெக்ட் யூடியூப் கரெக்ட் பார்த்தீங்களா நீங்கள் அதை? ஆமாம் கரெக்ட். ஆமாம் கரெக்ட். அதில் குரூப் அனுப்பிச்சிருக்கேன். என்னோட அனுப்புகிறேன், யாரும் பார்க்கலன்னா அனுப்புகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பிக்சர்ஸு நிறைய இது அனுப்பிச்சிருக்காங்க. டிவோட்டிஸ்லாம் முன்னால் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ நம்ம இதை படிக்கிறது வந்து அது வந்து விஷுவலைஸில் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே, அது நினைச்சு பார்க்கலாம். முகுந்த பிரபு எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க, அது எல்லாமே அதில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பிரபாதர் எப்படி அங்கே போனாங்க, அது எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து டெல்லி பந்தல்புரம் தான் பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் டைமு. டெல்லி பந்தல்புரம் தானே பார்த்தோம். 10 நாள் அவர் லெக்சர் பண்ணுறாரு பந்தல் ப்ரோக்ராமில். தர்மா ரிலீஜனை பற்றி பேசுகிறார். ரிலீஜன்னா நம்ம இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிலீஜன் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் வந்து ஃபெய்த் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. மதம்ங்கிறது ஃபெய்த் கிடையாது. ஆக்சுவலாக மதம் ரிலீஜனாக என்னென்னா ஒருத்தருடைய நேச்சுரல் தர்மா. அப்படின்னா என்னென்னா சுகருடைய நேச்சுரல் தர்மா என்ன, ஸ்வீட்டாக இருக்கிறது. சில்லி மிளகாயோடைய நேச்சுரல் தர்மா என்ன, நல்லா ஹாட்டாக இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சுரல் தர்மா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தர்மா படி நம்ம என்ன பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். நம்மளுடைய நேச்சுரல் தர்மா பார்த்தீங்கன்னா என்னென்னா அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுறது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வந்து அன்பு காட்டுறது. இந்த நேச்சுரல் தர்மா வந்து அதுதான் லிவிங்கினுடைய தர்மா. இதுதான் தர்மான்னு சொல்லி பிரபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பிரபாதர் வந்து அந்த தர்மாவை பற்றி அந்த டெல்லி பந்தல் ப்ரோக்ராமில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ நம்மளோட தர்மா என்ன, அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுறது, அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துறது. ஓகே, இது வந்து நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு சேவை பண்ணுறோம், நம்ம புலன்களுக்கு தான் சேவை பண்ணுறோம். ஓகே, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ஒரு கப்புள்ஸ்லாம் லவ்வர்லாம் இருப்பாங்க இல்லையா. அவங்களாம் என்ன யாருக்கு சேவை பண்ணுறாங்க, அவங்களுடைய புலன்களுக்கு தான் அவங்க சேவை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத் தலைவர்னு சொல்லுவார். அவர் யாருக்கு சேவை பண்ணுறாரு, அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கிறார். தலைவர்னு சொல்லிக்கிறார், பட் ஆனால் சேவை வந்து எல்லாருக்கும் பண்ணுறார். இப்படி எல்லாருக்கும் சேவை பண்ணுறது வந்து, ஆனால் அந்த சேவையில் வந்து நமக்கு திருப்தி வர்றது கிடையாது. கடைசியில் என்ன வருது, ஏமாற்றம் தான் வருது. ஓகே, இதே சேவையை நம்ம கிருஷ்ணருக்கு திருப்பிட்டோம்னா அதுதான் தர்மம் இப்படின்னு சொல்லி டெல்லியில் பந்தலில் ப்ரோக்ராம் இவர் பிரபாதர் சொல்கிறார். ஓகே, ரிலீஜன்னா அவனுடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், நம்மளுடைய உண்மையான நிலைமை. ஸோ யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு சரணடைகிறாரோ அதுதான் உண்மையான தர்மம்.
அவர் எந்த ரிலீஜனாக இருக்கலாம், மீன்ஸ் அவர் கிறிஸ்டியனாக இருக்கலாம், அவர் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். பட் அவர் வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு சரணடையணும். ஏன் வந்து உடனே சரணடையக்கூடாது? உடனே சரணடைகிறதுனா புத்திசாலித்தனம். ஸோ அந்த கிருஷ்ண கான்சியஸ் ப்ராசஸ் வந்து எல்லோரும் சீரியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து அந்த இதில் மீட்டிங்லேயே சொல்கிறாரு, இப்போ டெல்லி பந்தல் ப்ரோக்ராம் 1971 1971 நிறையா இந்தியர்கள் வந்து நம்மளுடைய தர்மத்தை விட்டுட்டு அயல்நாட்டு மோகத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. அப்போயே அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேஷ்டியெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போயே பேண்ட் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ வேஷ்டி கட்டுறதே கிடையாது, யாருமே சாரியும் உடுத்துறது கிடையாது. ரொம்ப வயசானவங்க தான் சாரியெல்லாம் உடுத்துறாங்க. கரெக்டாக இல்லையா? டெம்பிள்லேயே பார்க்குறேன், யார் சாரி உடுத்துறாங்க? கொஞ்சம் கல்ச்சர்டு பீப்புள் தான் சாரியெல்லாம் உடுத்திட்டு வராங்க. மேக்ஸிமம் இந்த ஜென்ரேஷனில் சாரி உடுத்துறதே கிடையாது. இது ஜென்ரேஷன் கேப்பு. வயசானவங்களாம் சாரி உடுத்திருப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு வரவங்க எப்படி இருப்பாங்க, சாரி உடுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்க. எதை பார்த்து கெட்டு போயிட்டாங்க? அயல்நாட்டு மோகத்தில் கெட்டு போயிட்டாங்க. ஆனால் அயல்நாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ரொம்ப கில்லாடி. சிற்ப வித்யா இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் ரொம்ப கில்லாடி. நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, அதை வந்து கற்றுக்கிட்டு நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளால் அயல்நாட்டுக்காரங்களை பிடிக்கவே முடியாது. ஓகே, அவங்க ரொம்ப அட்வான்ஸ். அதில் இந்தியாவோடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா இந்த கல்ச்சர் தான், ஆன்மீக கல்ச்சர் தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து. இதை பிரபுபாதர் சொல்லிட்டு பாருங்க. இந்தியா வந்து எங்கே போனாலும் ஏழை நாடு தான் சொல்லி பார்க்குறாங்க. பிரபுபாதர் வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டி, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதில் வந்து ஒரு பெரிய லெக்சர் ஹால், அதில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அதில் இந்தியன்ஸும் இருக்கிறாங்க. பிரபுபாதர் நல்லா லெக்சர் கொடுக்குறா, எல்லாம் கை தட்டிட்டாங்க. அதில் ஒரு இந்தியன் நினைச்சு கேள்வி கேட்குறார், இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளோ ஒலிக்கும் பிரபுபாதருக்கு. இந்தியாவுடைய கல்ச்சரை மறந்துட்டு நீங்கள் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்க. இப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் கை தட்டி கேட்குறாங்க. இந்தியாக்காரன் என்ன சொல்கிறாரு, அங்கே போயிட்டு பிரபுபாதரை கேள்வி கேட்குறாரு, இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டால் என்ன பிரயோஜனம், நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணாராம். அந்த மீட்டிங்லேயே 1000 ஸ்டூடெண்ட் இருக்க போதில் ஒரே ஒருத்தர் தான் அதை வந்து எதிர்த்து கேட்குறாரு. அது யாருன்னா ஒரு இந்தியன். ஸோ சுவாமிஜி, வாட் இஸ் த பெனிஃபிட் மேட் பை அக்செப்டிங் திஸ் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னைய பிரபுபாதர் அந்த டெல்லி பந்தல் ப்ரோக்ராம் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ப்ரீச் பண்ணும்போது ஒரு கேர்ள், இந்தியன் உமன், இந்திய பெண்மணி, அமெரிக்காவில் இருக்கிற பெண்மணி, ஓகே, இங்கே உள்ள பெண்மணி கிடையாது, அவங்க நீ கேட்குறாங்க, சுவாமிஜி கடவுள்லாம் யாருன்னு கேட்குறாங்க. மற்ற நாட்டுக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம போகிறோம், நம்ம நாட்டுக்காரங்களே நமக்கு எதிராக வந்து அங்கே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ அவர் பிரபுபாதர் கேட்குறாங்க அந்த அம்மாவை பார்த்து, நீலாம் ஒரு இந்தியனான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சொல்கிறதுக்கே ஆச்சரியமாகணும். நீ வந்து என்ன கேட்குற, கடவுள்னா யாருன்னு கேட்குற. நீ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்க. இந்தியா தான் கடவுளுடைய பிறப்பிடமே, மீன்ஸ் அந்த லேண்ட் ஆஃப் காட். எப்பப்போ கிருஷ்ணர் ராமர்லாம் வராங்களோ இங்கே தான் புண்ணிய சக்தி தான் வருவாங்க. விருந்தாவன் வருவாங்க, மாயப்பூர் தாம், இந்த மாதிரி புண்ணிய அயோத்தி, இதெல்லாம் வந்து அயோத்தி வந்து ராமர் போகும்போது அப்படியே அயோத்தி வாசிகள் எல்லாரையும் கூட்டு போயிட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணர் அவங்களுக்குலாம் ஒரு பிளேஸ் இங்கே இருக்குது. அதனால் இந்தியா வந்து புண்ணிய கஷேத்திரம். இந்த மாதிரி இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறியம்மான்னு சொல்லி கேட்குறாரு. நீ இந்தியனாக இருந்தாலும் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த தர்மாவாக இந்தியன்ஸு மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த கல்ச்சர் இல்லாதனால தான் என்ன ஆயிடுதுன்னா நமக்கு மரியாதையெல்லாம் போயிடுது. ஓகே, எப்போ வந்து மரியாதை வரும், மரியாதை வந்து எப்போ கொடுக்கணும்னு தோணுன்னா, ஒரு 2 நாயை கூட்டு வந்து நீங்கள் மரியாதையாக இருங்க அப்படின்னு சொன்னால் நாய்க்கு இங்கே மரியாதை புரியுமா? புரியாது. ஏன்னா நாய்களுக்கு வந்து கல்ச்சர் கிடையாது. அதே மாதிரி இந்தியன்ஸும் என்ன போயிடுச்சு, கல்ச்சர் போயிடுச்சு. அதனால் மரியாதைலாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த காலம் எப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா சான் பண்ணுறோம், பிரபுபாதர் சொன்னதை படிக்கிறோம், அதோடு முடிச்சுக்கணும் லைஃப்பை. ஓகே, அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலே நம்ம என்ன ஆகிடும், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். ஓகே, ஸோ ஒரு நாள் நைட் பேசிகிட்டு இருக்க பிரபுபாதர். ஓகே, அப்போ வந்து இந்த பண்டல் ப்ரோக்ராமில் ஓகே அதில் நிறைய இந்தியன்ஸ் வராங்க. அதேமாதிரி அந்த ஹிப்பீஸ் நிறைய வராங்க. ஒரு அமெரிக்கன் ஹிப்பி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி சார், ஹரே கிருஷ்ணா, ஒரு ஹிப்பியும் வர்றார். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய தாடி வச்சிருக்காரு, நிறைய ஹேர்லாம் வச்சிருக்கிறார். 10,000-20,000 பேர் உட்காந்துருக்காங்க அந்த பண்டல் ப்ரோக்ராமில். அந்த ஹிப்பி வந்து நான் மேலே உட்காந்து பிரபுபாதருடைய வாழணும்னு சொல்லி கத்துறாரு. பிரபுபாதர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அந்த ஹிப்பி என்ன கத்துறாரு, நான் மேலே வந்து பேசணும் அப்படின்றார். ஓகே,
டிவோட்டிஸ்லாம் தடுக்கிறான். ஓகே, அப்போ இல்லைல்ல பிரபுபாதத்தை அலோவ் பண்ணுங்கன்றார். வந்து மேலே வந்து உட்காந்துட்டு உங்களை நீங்கள் கடவுளை உணர்ந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. கடவுளை வந்து உணர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார் எஸ் அப்படின்றார். இதெல்லாம் மைக்கில் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, புரியுதுல்ல ஹாசினி? அப்போ வந்து பிரபுபாதர் சொல்கிறார் ஏன் கொஸ்டினுக்கு நீ சொல்லு அப்படின்றார். நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னேன். அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் மாறி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ சொல்லு அப்படின்றார். பகவத்கீதை எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்லு, நீ சொல்லு அப்படின்றார் பிரபுபாதர் எல்லா ஆடியன்ஸ் முன்னாலையும். உடனே அவர் சொல்கிறாரு எப்படி பகவத்கீதையில் நாலேஜ் வாங்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாரு. அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஆன்சர் தெரில, ஆனால் சொல்கிறாரு நான் கேட்குற கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறார். 2 பேருக்கு சண்டை நடக்குது. எங்கே நடக்குது? மேடையில் நடக்குது. ஓகே, இதெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ பேர். சில பேர் பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன சண்டை நடக்குது? சுவாமிஜி சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஆனால் அது தப்பான கல்ச்சர். ஒரு வைஷ்ணவர் வந்து ஒரு அபக்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஹனுமான்ஜி வந்து சண்டை போட்டாரா இல்லையா? அந்த மாதிரி பிரபுபாதர் உணர்த்துறாரு அந்த ஸ்டேஜில். அவர் வந்து இந்த ஃபாலோயர்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்படலை. 20,000 பேர் கவனிக்கிறாங்களே அதெல்லாம் பற்றி கவலைப்படல. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? அவர் வந்து சண்டை போடுறாரு. பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு. ஹிப்பி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் பிரபுபாதர் பார்த்து. பிரபுபாதர் திருப்பி ஆர்கியூ பண்ணுறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? டிவோட்டிஸ்லாம் வந்து அந்த பையனை வந்து வெளியே தூக்கி போடுறாங்க, மீன்ஸ் அகற்றுறாங்க அங்கேயிருந்து. இந்த மாதிரி ஒரு சீன் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சீனை வந்து என்கரேஜ் பண்ணுமா? நம்ம ஒரு லெக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 10 பேர் வராங்க, இல்லை ஒருத்தர் வராரு கத்துறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தயவுசெய்து விட்டுருங்க அப்படி தான் சொல்லுவோம். பிரபுபாதர் தான் அவர் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவர் கிருஷ்ணர் தான் கடவுள், நீ ஒழுங்காக தான் கேட்கணும், இப்படி கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு ஆர்டர். அந்த ஆடியன்ஸில் யாருக்கு புத்தி இருக்கோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? வெளியே போவாங்க. அது நேச்சுரல். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த குரு மகாராஜ் ஏன் ரொம்ப கோவமாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குரு மகாராஜ்னா கோவமே படக்கூடாதுல்ல, ஏன் கோவமாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. டிவோஷன்லாம் சாந்தமாக இருக்கணுன்ட்டு. ஆனால் சில பக்தர்களுக்கு அது புரியுது. ஓகே, இந்த மாதிரி கிரேசி ஹிப்பியை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார மனிதனை. ஸோ பண்டல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ இந்த சுவாமிஜி ரொம்ப கோவமாக இருக்கிறாரு, இது நல்லதில்லை அப்படின்றார். ஆனால் பிரபுபாதர் வந்து பர்பஸாக பண்ணுறார். ஓகே, எதுக்காக பண்ணுறாருன்னா பகவத்கீதையை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பண்ணுறார். பகவத்கீதையை வந்து தப்பித்தி பணிப்பாதையான பரிப்பிரஷ்ன சேவையா, ஒரு சேலஞ்சிங் பொசிஷன் இல்லாமல் ஒரு தாழ்மையான பொசிஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அதுக்காக அந்த இதை இப்போ பாஸ்ட் டைம் நிகழ்த்தி காட்டுறார். ஆனால் நிறைய பேருக்கு அது புரியல. இருந்தாலும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க? போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிறாங்க. இல்லை சுவாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கோபிஸ் வந்து கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ணரை நினச்சிட்டு இருக்காங்க. அது சில பேர் காதல்றோம், சில பேர் வந்து காமன்றோம். ஆனால் காமம் கிடையாது. ஓகே, அது வந்து என்னது? அன்பு, உன்னத அன்பு. அதேமாதிரி அர்ஜுனர் வந்து கோவமாக சண்டை போடுறாரு கிருஷ்ணருக்காக. சில பேர் என்ன சொல்கிறாங்க? அர்ஜுனா வந்து இப்படி தூண்டி விட்டது கிருஷ்ணர் தான் அப்படின்றாங்க. இது வாய் இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க அதை தான் நம்ம பின்பற்றணும். ஓகே, அதனால் ஒரு பக்தருக்கு கோவம் வருது தப்பு அப்படி சொல்கிறது தவறு, அப்படி சொல்கிறது தான் தப்பு. ஓகே, பக்தருக்கு கோவம் வரும். எந்த பர்பஸுக்காக அவருக்கு கோவம் வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு நான் டிவோட்டி, ஒரு அபக்தர் வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டு இது பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கோவப்படுறது தவறு கிடையாது. வந்து நாத்திங்க பேசுகிறாருன்னா கோவப்படுறது தவறு கிடையாது. அதே ஒரு பக்தர் மேலே நம்ம அந்த கோவத்தை என்ன பண்ணக்கூடாது? செலுத்தக்கூடாது. அது தவறு. இது ஹரிப்பிரியா மட்டும் நினைக்கிறேன். மதுரை செல் எங்கள் அப்பா பேசுகிறார். இல்லை நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே போய் பேசுகிறேன். ஸோ பிரபுபாதர் வந்து அப்போ அன்றைக்கி நைட் ப்ரோக்ராமில் வந்து பிரபுபாதர் வந்து கனடியன் ஹை கமிஷனர் ஜேம்ஸ் ஜார்ஜ் பேசுகிறார். அவர் வந்து சொல்கிறார், கனடியன் ஹை கமிஷனர்னா கனடாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஹை கமிஷனர். ஓகே, அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறைய பேரை கனடியன்ஸ் கூட கனடியன்ஸ் அமெரிக்கன்ஸ் நிறைய பேரை நீங்கள் ஈர்த்திருக்கீங்க அப்படின்றார் பிரபுபாதர். குளோரிஃபை பண்ணுறார். பிரபுபாதர் சொல்கிறார், நான் இழுக்கல, அவங்கள கிருஷ்ணா தான் அவங்கள எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். உடனே ஜார்ஜ் ஆமான்னு ஒத்துக்கிறார். கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் வசீகரிக்கிறாரு. என்னுடைய பிஸ்னஸ் என்ன? நான் வந்து ஜஸ்ட்டு இது அவருடைய மெசேஜை சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த ப்ராசஸை என்ன பண்ணுது? அவங்கள வந்து க்ளீன் பண்ணிடுது. சேத்தோ தர்பணமாஜனம் பவ மகாதாபாகி நிர்வாபனம். அதை கோட் பண்ணுறார் பிரபுபாதர். ஸோ அவர் ப்ரீச் பண்ணுறார், கனடியனுக்கு அந்த ப்ரீச் பண்ணுறார்.
நீங்கள் கனடாவில் பிறந்ததெல்லாம் நீங்கள் கனடியன் நினைக்கிறீங்க, நான் இந்தியாவில் பிறந்தாலும் இந்தியன் நினைக்கிறேன், இன்னொருத்தர் அமெரிக்காவில் பிறந்தாலும் அமெரிக்கன் நினைக்கிறாரு. நம்ம யாருமே வந்து அமெரிக்கனோ கனடியனோ இந்தியனோ கிடையாது, நம்ம எல்லாம் உயிர்வாளிகள் அப்படின்றார். எனக்கு இதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார், நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். உங்களோட மிஷன் இதுதான் எனக்கு தெரியுதுன்றார். சொல்கிறார் பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி 2+2 = 4 இது எல்லா இடத்துலையும் உண்மை தான். இது இந்தியாவிலையும் உண்மை தான், அமெரிக்காலையும் உண்மை தான். ஸோ கிருஷ்ணர் கடவுளுங்கிறது எல்லா இடத்துலையும் உண்மைதான்னு சொல்லி பிரபாதர் வந்து அவருக்கு சொல்கிறார். அப்புறம் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாலேருந்து எனக்கு வர்றாங்க, கனடாலையும் எனக்கு 5 சென்டர் இருக்குது, ஆனால் அவங்க உள்ள பக்தர்களாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். உடனே அந்த ஹை கமிஷனர் ஒத்துக்கிறார், ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் இது பெரிய பெரிய ஆளுங்களோட பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, டச் பண்ணி ரொம்ப சகஜமாக பேச முடியுது அவரால். நிறைய ஒரு வட்டம் ஜத்மலானி நினைக்கிறேன், ஒருத்தர் பெரிய காங்கிரஸ் லீடர் இருக்கார் இல்லையா, அவரும் வருவார் பிருந்தாவனில் வந்து பிரபுபாதரை பார்க்க வருவார். அப்போ பிரபுபாதரை எந்திரிக்கவே முடியாது. பார்க்க வரும்போது அவர் வந்து பிரபுபாதர் வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காந்து அவரை வரவேற்பார். மிகப்பெரிய லீடர் அவர் காங்கிரஸில் அந்த டயத்தில். அவர் வந்து பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புவார். அவருக்கு பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். இந்த ராஜ்போகெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ஐட்டம்லாம் வச்சு அது வந்து பிரசாதம் பிளேட்டில் வரும். உடனே அவர் சொல்லுவார், நான் காரில் போயிட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்பார். பிரபுபாதர் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் இங்கேயே சாப்பிடுங்கன்னுவார். அவர் மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து பிரபுபாதர் பார்க்க வந்திருக்கு, ஆனால் அவர் பிரபுபாதர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்றார். அவருக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்துக்கிட்டே இருக்குது, அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இல்லை பரவாயில்ல நீங்கள் பிரசாதம் வந்து உட்கார்ந்து தான் சாப்பிடணுன்றார். அவருடைய சொல்ல மீற முடியல இவரால், மினிஸ்டரால் பிரபுபாதருடைய சொல்ல மீற முடியல. சரியாக கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட உட்கார்றாரு. அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அவர் சாப்பிட்டுட்டு பிரபுபாதர் வந்து நல்லா பேசுகிறார், பிரசாதம் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி நல்லா வயிறார சாப்பிட்றார். அப்புறம் பிரபுபாதர் ரொம்ப 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 நன்றின்னு சொல்கிறார். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி காரில் போனேன்னா நான் இப்படி சாப்பிட்டுக்க மாட்டேன், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நிம்மதியாக சாப்பிட வச்சீங்க பிரசாதத்தைன்னு சொல்லி அவர் தேங்க்ஸ் சொல்கிறார். ஓகே, பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது பிரபுபாதருக்கு தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நக்சலைட்ஸ் வந்தப்போ அந்த கல்கட்டா பண்டல் ப்ரோக்ராமில் நக்சலைட்ஸ் வந்தபோது அந்த நக்சலைட்ஸ் கூட்டத்தோடையும் அவர் மீட் பண்ணணும்னு சொல்கிறார் பிரபுபாதர். அவங்க அமெரிக்கன் டிவோட்டிஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, அவங்களாம் முடியாது பிரபுபாதர் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றான். இல்லை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறார். எல்லாம் நக்சலைட்ஸ் கூட்டம் வந்துருச்சாங்க. அப்போ வந்து அவர் பேசுகிறார் பிரபுபாதர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க, இந்த கம்யூனிஸ்ட்டை வந்து எப்படி கிருஷ்ண கான்சியஸில் பரப்புகிறோம் அப்படிங்கிறத பேசுகிறார். அவங்கெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறாங்க. அந்த கோவம்லாம் அவங்கள்ட்ட போயிடுது. அவங்க பிரபுபாதர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கள அப்படின்னு போயிட்டாங்க. அதனால் ஒரு ஆன்மீக குரு எப்படி இருப்பார்னா, மற்றவங்களோட இதயத்தில் என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க இருக்க பார்த்தா அப்படி பேச முடியும். பரமாத்மா என்ன பண்ணுவார், லிங்க் பண்ணிடுவார், அவங்க மாறிடுவாங்க. ஆனால் பிரபுபாதருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க கூட ப்ரீச் பண்ணுறதுலாம் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இல்லை. ஸோ 10 நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சது. 700,000 எவ்வளோ ஆச்சு, 7 லட்சம் பேர் 7 lakhs 7 லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க பிரபுபாதருடைய இந்த ப்ரோக்ராம், 10 நாள் ப்ரோக்ராம். சரி, முடிஞ்ச உடனே பிரபுபாதர் என்ன பண்ணாரு, டெல்லி பக்கத்தில் விருந்தாவன் இருக்குது. ஸோ விருந்தாவனை வந்து நம்ம பக்தர்களுக்கு டிசேபிள்ஸுக்கு காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. 2 பஸ்ஸு புக் பண்ணுறாங்க, பஸ்ஸு ஃபுல்லாக டிவோட்டிஸ். ஓகே, 2 vehicles. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு காரில் பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, வராது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து அந்த இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வர்றார். விருந்தாவனுக்கு போகிற வழியையும் விருந்தாவனை பற்றி நினச்சிட்டே போகிறார். ஏன்னா பிரபுபாதர் எப்பயுமே விருந்தாவனில் தான் வசிக்கிறார். ஒரு வட்டம் பிரபுபாதர்கிட்ட கேள்வி கேட்பாங்க அமெரிக்காவில் இருக்கும்போது. அப்போ பிரபுபாதர் ரிப்ளை பண்ணுவார், நான் வந்து எப்பயுமே நீ வந்து அமெரிக்கன் நினச்சிட்டு இருக்கேன், நான் எப்பயுமே விருந்தாவனில் இருக்க தான் நினச்சிட்ருக்கேன், நான் வந்து விருந்தாவன் வாசி அப்படின்வார் பிரபுபாதர். ஸோ அமெரிக்கா போனாலும் சரி, ஜப்பான் போனாலும் சரி, பிரபுபாதர் எங்கே இருக்கார், விருந்தாவன் தான் இருக்கிறார். அதனால் டெல்லியிலேருந்து விருந்தாவன் போகும்போது ரொம்ப அமைதியாக வருவார் பிரபுபாதர். ஓகே, விருந்தாவனை பற்றி நினச்சிட்டே வருவார். திடீர்னு என்ன ஆகிடும், அவருடைய கார் வந்து என்ன ஆகிடும், பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே, உடனே என்ன பண்ணுவார் பிரபுபாதர், அந்த பஸ்ஸில் ஏறிப்பார். ஓகே, பஸ்ஸில் வரும்போது அந்த டிவோட்டிஸ்க்கெலாம் ரொம்ப இன்டிமேட் அசோசியேஷன், எல்லாருக்கும் பிரபுபாதர் நமக்கு இருக்கான்னு சொல்லி ஒரு
அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மரியாதையை விட மாட்டாங்க. மரியாதையை விடாமல் அவர் கூடயே என்ன பண்ணுவாங்க, நல்லா அசோசியேஷன் எடுத்துப்பாங்க. ஸோ விருந்தாவனுக்கு வந்துட்டாங்க. இது வந்து எப்படின்னா, விருந்தாவனுக்கு வந்தது ஒரு பில்கிரிமேஜ் ட்ரிப்பாக மாத்திரம் வரல. அவர் இஸ்கானுக்குன்னு ஒரு இடம் வேணும், அமெரிக்கனுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா இங்கேருந்து அமெரிக்கன் டிசிபிள்ஸ் வந்தால் அவங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி இடம் பார்க்குறாரு. இது அமெரிக்கன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். 2 மாதமாக அவர் சர்ச் பண்ணுறாரு. ஆனால் லாஸ்ட் டைம் சர்ச் பண்ணும்போது 1967 வராரு, 1967 வராரு. 2 மாதமாக சர்ச் பண்ணி முடியலை. இப்போ திருப்பி 1971 டெல்லி பந்தல் ப்ரோக்ராம் முடிச்சு திருப்பி வராரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எப்படியாவது இந்த வட்டம் இந்த விருந்தாவனில் ஒரு இடம் வாங்கிடணும், அமெரிக்கன் டிசபிள்ஸ் சொல்லி ஒரு இஸ்கானுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. விருந்தாவன் வாசிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பிரபுபாதர் விருந்தாவனுடைய க்ளோரிஸை உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டாரு. விருந்தாவன்னா அமெரிக்கா, யூரோப்பு, ஏசியா எல்லா கண்ட்ரிலையும் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுடைய இடம் இது இப்போ இந்தாவன் சொல்லிட்டு. அதனால் விருந்தாவன் வாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்க்குறாங்க பிரபுபாதரை. அப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அவர் சொல்கிறாங்க, அங்கே உள்ள பெரிய மீன்ஸ் அங்கே உள்ள கவர்னர்லாம் இருப்பாங்க இல்லையா, முனிசிபால் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வராங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்களாம் விருந்தாவன் வாசிகள், எங்களை பிரஜபாசின்னு சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாரும் இவருக்கு வணக்கம் சொல்கிறோம். ஏன்னா இவர் விருந்தாவனத்தையே எல்லா இடத்துலையும் பரப்பியிருக்கிறாரு, விருந்தாவனத்துடைய பெருமையை. நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ராதா தாமோதர் டெம்பிளில் ஸ்டே பண்ணியிருந்தீங்க, ராதா ராணியை ஒர்ஷிப் பண்ணியிருக்கீங்க. இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அமெரிக்கா போயிட்டு விருந்தாவனுடைய பெருமையை அமெரிக்க பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. மீட்டிங் போட்டு எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறாங்க விருந்தாவன வாசிகள்லாம். ஸோ நீங்கள் சங்கீத மூமெண்ட் உலகம் ஃபுல்லாக பரப்பியிருக்கிறீங்க, பக்தி வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நீங்கள் பரப்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஃப்ராங்காக பேசணுன்னா எங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே உங்களோட உறவு முறை இருக்குது, நீங்கள் விருந்தாவனவாசியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த கவர்மெண்ட்டே நாங்களே உங்களுக்கு லேண்டெல்லாம் அலோகேட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அந்த மீட்டிங் நடக்கும்போதே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் குறிப்பிடப்படலை, அவர் என்ன பண்ணுறாரு, நான் லேண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எனக்கு ரொம்ப இஷ்டம், ஒரு ரிலீஜியஸ் இதுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இது நான் இஸ்கானுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லி வர்றாரு. அது எங்கே இருக்குன்னா இப்போ இருக்கிற அந்த இடம் தான் நினைக்கிறேன், அந்த டெம்பிள் தான், கரெக்ட். ஓகே, நான் கொடுக்க வரேன்னு சொல்கிறார். ஆனால் எல்லா டீலிங்லையும் லேண்ட் டீலிங்லேயும் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். லேண்டு மாத்திரம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் தெரியும் இதெல்லாம் டீலிங்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் இந்தியாவில் ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய பண்டல் ப்ரோக்ராமில் நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க அமெரிக்கன்ஸை இந்தியன்ஸ் ஏமாற்றிடுவாங்க. அந்த பண்டல் ப்ரோக்ராம் இவ்வளோ காசு ஆகுதுன்னா அது 10 டைம் காசு போட்டு அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இது அதனால் ப்ரோபா என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நானே டைரெக்டாக எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகிறார். ஓகே, இந்த லேண்ட் டீலிங்லேயும் நம்ம இன்வால்வ் ஆகணும் ப்ரோபா ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் ப்ரோபாதர் ப்ரீச் அங்கேயே ப்ரீச் பண்ணுறாரு. அங்கே இங்கிலீஷ்லாம் ப்ரீச் பண்ணுவார் ப்ரோபாதர். ஓகே, என்னுடைய கண்டிஷன் என்னென்னா, நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போய் நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி ஈஸ்டர்ன் கண்ட்ரிலாம் வித்தியாசம் பார்க்கல. எங்கே போனால் என்ன பண்ணுறேன், நான் ஹரே கிருஷ்ண மதத்தை பரப்புகிறேன். 4 கண்டிஷன் தான். அது என்ன கண்டிஷனு, மாமிசம் பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது. இதே கண்டிஷன் தான் அமெரிக்காலையும் ப்ரீச் பண்ணேன். இந்த இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, தூய வைஷ்ணவராக மாறிட்டாங்க சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதில் ஒரு பாகவதம் ஸ்லோகம் சொல்கிறார், ஹிராட்டா ஹீனா ஆந்திர புலிந்த புல்கஷா ஆபீர தும்ப இவன கசாதயா ஏ அன்னே ச பாபயத் அபாஷயாஷயா சுத்ததி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமஹ. இது ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த மாதிரி ஹிராட்டா ஹீனா ஆந்திரா புலிந்த புல்கஷனா ரொம்ப இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப தாழ்மையான ஒரு குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க கூட என்ன ஆகலாம், பரமஹம்ச டிவோட்டியாக மாற முடியுமோ ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்கிறார். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எல்லாம் லக்ஸரியஸாக இருப்பாங்க, ரொம்ப வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் காமனாக இருக்கும். இந்த மாதிரி தகாத உறவு, அப்புறம் மீட் ஈட்டிங்கு, இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்க் இதெல்லாமே இருக்குது, அவங்க காமனாக இருக்குது. இருந்தாலும் அவங்களும் இந்த ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால ப்யூரிஃபை ஆகிட்டாங்க. நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறீங்க, எவ்வளோ அவங்க ஃபேஸ்லாம் பிரைட்டாக இருக்குது, இவ்வளோ ஒரு பியூரிஃபை ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உள்ள. ஆமாம், பிருந்தாவன வாசிகள் அக்ரி பண்ணிக்கிறாங்க. அந்த லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னால அவர் மிஸ்டர் எஸ் அவர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, மோட்டர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன், பிருந்தாவன வாசி. ஓகே, அவர் நான் தரேன் இருக்கிறார்.
இந்த மாதிரி விருந்தாவன் வாசிகள் வந்து க்ளோரிஃபை பண்ணாலும், அந்த கவர்மெண்ட்டே வந்து சொன்னாலும் லேண்டு தரேன்னு சொன்னாலும் பிரபுபாதுக்கு தெரியும் அந்த விருந்தாவன வாசிகளுக்குள்ள ஒரு சின்ன என்ன இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. என்ன எதிர்ப்புன்னா, இவங்கெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் உண்மையிலே பக்தர்கள் இல்லை. இன்னொன்று என்னன்னா, அங்கே உள்ளவங்களாம் கோஸ்வாமிஸ். கோஸ்வாமிஸ்னால் எப்படின்னா, கோஸ்வாமின்னு என்ன அர்த்தம்? கோனா புலன்கள், சுவாமினா மாஸ்டர். ஓகே, புலன்களின் தலைவர், அதான் கோஸ்வாமி. ஆனால் விருந்தாவன வாசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வேணாம், கோஸ்வாமின்னு பட்டப்பேர் அவங்களுக்கு. ஓகே, அவங்க அப்பா கோஸ்வாமி, அவங்க தாத்தா கோஸ்வாமி, இப்படி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அங்கே உள்ள ஒரு பெரிய பக்தருடைய பரம்பரையில் வந்திருப்பாங்க. இப்படி பரம்பரையில் வர்றது கிடையாது நம்ம கோஸ்வாமி டைட்டில். கோஸ்வாமிங்கிறது என்னது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டிஸ். இதை பற்றி திருப்பிடுறேன், எப்படி திருப்பி? ஆமாம். ஸோ குவாலிட்டிஸ், பேஸ்ட் ஆன் த குவாலிட்டிஸ். ஓகே, அவங்க எப்படி உண்மையிலேயே கோஸ்வாமியாக இருக்காங்க இல்லையாங்கிறது தான் அதில் மேட்டர். ஓகே, ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பரம்பரையில் வர கோஸ்வாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நம்மளுடைய பொழப்பு வந்து கெட்டு போயிடும், மண்ணள்ளி போட்டுருவாங்க நம்ம பொழப்பில். நான் கோஸ்வாமின்னு சொல்கிறேன், எனக்கு காசு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி உண்மையாக உள்ள பக்தர்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இதே பிரச்சனை தான் பக்தி வினோத் தாக்கூர் இருக்கும்போது வந்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி நிறைய ஃபேஸ் பண்ணார். அப்போல்லாம் பயங்கரமாக இருந்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து இந்த மாதிரி ஊர்வலம் கூட்டு போகிறார். அவரும் இதே கான்செப்ட் தான். ராமானுச்சாரியர் இதே கான்செப்ட் தான். ராமானுச்சாரியர் என்ன சொன்னார்? ஜாதி மதம்லே கிடையாது, யாருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க தான் பிராமணன் சொல்லி வைஷ்ணவன் சொல்லி கொண்டார். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பீரியடில் பயங்கரமாக இருந்தது. பக்தி வினோத் தாக்கூர் பீரியடில் இந்த பிராமின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க, மற்ற யாரும் இந்த மதத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ஒருத்தர் வந்து அந்த பெல் மெட்டலை மெர்க்குரியோட கலந்தோன்னா தங்கமாக மாறிடும். கரெக்டா? இதை வந்து ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு நார்மல் பர்சனை இந்த மாதிரி 4 ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணி சாண்ட் பண்ணி இருந்தார்னா அவர் ஒரு வைஷ்ணவராக மாற முடியும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொன்ன அந்த மேற்கோளை காட்டி இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாருன்னா அவர் நிறையா பக்தர்களை இது பண்ணிட்டார். ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிக்கு டிசைபிள்ஸ் இருந்தான், ஜெர்மன்லாம் இருந்திருக்காங்க. ஓகே, அவர் அவ்வளோ தொலைநோக்கு பார்வை அந்த காலத்திலேயே. அவர் வந்து இந்த மாதிரி ஊர்வலம் கூட்டு போகும்போது, இந்த மீன்ஸ் அந்த பரிக்கரம் போகும்போது, விருந்தாவன் பரிக்கரம் போகும்போது அங்கே உள்ள கோஸ்வாமிஸ்க்கெலாம் பிடிக்காது. ஜாதியில் வந்தாங்களா, அந்த ஜாதி பரப்பரில் வந்தாங்க, அவங்க பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்களை ஏற்பாடு பண்ணி கல்லை விட்டு எறிகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அது கல்லை விட்டு எறிங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி. சிம்மகுருன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவர் இருந்தாலும் பரிக்கரம் பண்ணார். எல்லாமே டோரெல்லாம் மூடிட்டாங்க. இந்த கோயிலெலாம் இருக்கு இல்லையா, கோயில் பக்கத்தில் நிறையா இதெல்லாம் இருக்கும்ல, இந்த ஷாப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மூடிட்டாங்க. கோயிலெலாம் கூட மூடிட்டாங்க, சில கோயிலெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் போல்டாக ப்ரீச் பண்ணுவார் அவர். ஒரு வட்டம் பிராமணருக்கும் வைஷ்ணவரும் யார் பெருசுன்னு சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அதில் பக்தி வினோத் தாக்கூரை கூப்பிட்டாங்க. அவரால் போக முடியல, வயசாகிடுச்சு, என் பையனை அனுப்புறேன்றார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி போகிறார். அவங்களாம் பார்க்குறாங்க, அப்பா வரலையான்னு கேட்குறாங்க. அப்பா அவன் விமல் பிரசாத் அவர் பேர். அப்பா வர முடியல, அவங்க உடம்பு சரியில்லைன்றாங்க. இவர் தான் இன்றைக்கி மீட்டிங்கை இது பண்ண தலை நடக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சென்டரில் ஸ்டேஜ் கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ராஜ் முதல்ல பிராமணர்களுடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு வைஷ்ணவருடைய பெருமையை அதுக்கடுத்து சொல்கிறார். வைஷ்ணவர்கள் எப்படி பிராமணர்களோட மேலே இருக்காங்கன்னு சொல்லி அதை சொன்ன உடனே அங்கே உள்ள வைஷ்ணவெலாம் கைத்தட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவரை தூக்கிடுறாங்க. ஓகே, அவர் காலில் விழுந்து இது பண்ணுறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதனால் அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு. இப்போ தான் இதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் ரொம்பவே இதெல்லாம் இந்த கேஸ்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபுபாதர் இருக்கும்போதும் அந்த இது இருந்துச்சு. அந்த கேஸ்ட் கோஸ்வாமிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சென்டர்லாம் வைக்கக்கூடாது, நம்ம ஹெல்ப் பண்ண, அதுதான் உள்ள மனசில் இருக்குது. ஆனால் வெளியில் என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பிரபுபாதர் தெரியும். இது அமெரிக்கன் டிசபிள்ஸ் தெரியாது. வெளியில் என்ன சொல்கிறாங்களோ அதை உண்மையாக நினச்சிப்பாங்க. இதுதான் நிறைய டீலிங்கில் வந்து அவங்க ஏமாந்துருவாங்க. ஓகே, அதனால் பிரபுபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அது பக்கம் போகல. அவர் வந்து இந்த மிஸ்டர் எஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னால அதை வந்து அவர் ஓகே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி என்ன ஆச்சாரியர்கள்லாம் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஈவன் ராமானுஜாச்சாரியர் வந்து ஒரு அரசன், சைவத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு அரசன் கொன்றதுக்கு ட்ரை பண்ணோம், எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதெல்லாம் மிகப்பெரிய இது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த காலத்தில். இதெல்லாம் மீறி தான் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வைஷ்ணவத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரபுபாதர் வந்து அந்த கேஸ்ட் கோஸ்வாமிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு வட்டம் ராமன், அது பேர் ராமன் தேத்தியம், ராதாரமன் டெம்பிள் இருக்கு இல்லையா, ராதாரமன் டெம்பிளில் வந்து இந்த பிரபுபாதருடைய பக்தர்கள் மீன்ஸ் சரி கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்கல்ல, பிரபுபாத டிசைபிள்ஸ், அவங்க போகிறாங்க, ஃபாரின் டிவோட்டிஸ் போகிறாங்க, உள்ளே போயிட்டு கும்பிட்றாங்க. அப்போ அந்த ராதாரமன் டெம்பிளில் உள்ள அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பக்தர்களாக இருக்கீங்க, இப்போ ஆனால் நீங்கள் ஃபாரின் டிவோட்டிஸாக இருக்கீங்க, நீங்கள் இந்த பிறவி முடித்து அடுத்த பிறவியில் இந்தியனாக பிறக்கணும். அதுக்கடுத்த பிறவியில் ராதாராமன் டெம்பிளில் பூஜாரியாக உங்களுக்கு சேவை கிடைக்கும், அப்புறம் தான் நீங்கள் போக முடியும் கிருஷ்ணர்கிட்ட அப்படின்றாங்க. இதை பிரபுபாதர் வந்து அந்த ஃபாரின் டிசைபிள்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, பிரபுபாதர் இப்படி சொன்னாங்க, இது உண்மையாக, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். அவர் இந்த ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணுறார், ஹிராட்டா கூணா புனிந்தா புல்கசா, அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு எவ்வளோ லோயராக ஒரு இருந்தாலும் வைஷ்ணவனுடைய ரிஷி மூலம் பாஸ்ட் பார்க்கவே கூடாது, அது பார்த்தா தப்பு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் சாண்ட் பண்ணி இப்போ பியூர் வைஷ்ணவம் ஆகிட்டீங்க, இந்த பிறவிலே நீங்கள் வந்து கிருஷ்ணரை போவீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோஷன் இருக்குது அந்த விருந்தாவன் வாசிகள்கிட்ட. அதே மாதிரி இப்போ கூட நம்ம விருந்தாவன் ட்ரிப் போனால் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பிரபுபாதர் வந்து எல்லாமே சொல்லித்தரல, நாங்கள் வந்து ராகானுக பக்தி, அந்த கிருஷ்ணாவுடைய ராசலீலை இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம், இதெல்லாம் பிரபுபாதர் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கூட உண்மை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதெல்லாம் அந்த ஸ்டெப்லாம் பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது வரையும் போதும் நமக்கு. அதை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், கோலாவந்தன் போயிடலாம். ஓகே, ஸோ அதனால் இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சகஜியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் வந்து விருந்தாவன்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் கிருஷ்ணர், இவங்கெல்லாம் கோபீஸு, அந்த மாதிரிலாம் தகாத உறவில் ஈடுபடக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆனால் அதை குற்றம் சொல்லக்கூடாது, ஏன்னா இல்லை விருந்தாவன வாசிகள். நம்ம தாமம் போனோன்னா 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, அதுவும் ஒரு ஆன்மீக பெர்சனுடைய அனுமதியோடு போகணும், கொஞ்ச நாளில் வந்துடணும். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சாண்டிங்லேயும் விக்கிரகங்கள் பார்க்குறதுலையும் அது இருந்துடணும், அவ்வளோதான். நம்ம ரொம்ப நாள் இருந்தோம்னா குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவோம், அங்கே நமக்கு கோவம் வரும், இதெல்லாம் நமக்கு என்ன ஆகிடும், அஃபென்ஸ் கிரியேட் பண்ணிடும், அபராதம் கிரியேட் பண்ணிடும். அதனால் மேக்ஸிமம் கொஞ்ச நாள் இருந்துட்டு மேக்ஸிமம் சேவை பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அங்கே விருந்தாவனில் எல்லா இடத்தையும் காட்டுறார். ஓகே, பர்சானா ராதானுடைய பர்த் பிளேஸ், பிறப்பு அந்த தோண்டிய இடம், கோகுலா கிருஷ்ணாவுடைய சின்ன வயசில் வந்த பாஸ்ட் டைம்ஸ், ராதா குண்டா, கோவர்தனா, விருந்தாவனில் இருக்க 7 மிகப்பெரிய கோயில்கள். ஓகே, மதன் மோகன், அப்புறம் ராதா கோவிந்த், ராதா தாமோதர், இந்த எல்லா கோயிலையும் காட்டுறார். ராதா ஷியாம் சுந்தர் எல்லா கோயிலையும் காட்டுறார். அப்போ பிரபுபாதர் சொல்கிறாரு, இந்த கோவர்த்தன மலையில் மாத்திரம் ஏறக்கூடாதுன்றார். ஓகே, அங்கே உள்ள எந்த கல்லையும் எடுக்கக்கூடாது. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கோவர்த்தன மலையில் நம்மளுடைய கால் படக்கூடாது. ஏன்னா கோவர்த்தன மலைக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகே, இதனால நான் வச்சுக்கோங்க, விருந்தாவன் போனாலும் நீங்கள் கோவர்த்தன மலையில் ஏறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி அங்கே உள்ள கல் சாலிகிராமலாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பியூர். அந்த சாலிகிராமலாம் வச்சு ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூராக இருந்தாலும் பண்ண முடியும். நமக்கு அப்ரூவ்டு டிடி பார்த்தீங்கன்னா கௌரணி தாய், ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா, ராதாகிருஷ்ணா கூட டிடி நம்ம வச்சுக்கூடாது. ஓகே, ரொம்ப பியூராக இருந்து ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கவங்க தான் அதெல்லாம் ஒர்ஷிப் பண்ணணும். அது டெம்பிளில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டியது கௌரணி தாய், ரொம்ப ரொம்ப மெர்சிஃபுல் இன்கார்னேஷன். அதே மாதிரி ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா ரொம்ப ரொம்ப மெர்சிஃபுல், இவங்கள வச்சுக்கலாம். இதுவும் இனிஷியேஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இவங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அதனால் கோவர்தனகிரி மலை மேலே ஏறக்கூடாது, அங்கே உள்ள கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா கோவர்தனகிரிக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த கோவர்தன கிரியா என்ன பண்ணுறாரு, ஒரு பக்தனாக வர்றார். அதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் உண்டு, நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தனாமினே அசேஷ கிளேசநாசாய பரமானத தாயினே, இப்படி சொல்லி கோவர்தனை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம்.
அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துல இருக்குது, கிருஷ்ணாவுடைய கால் தடம் இருக்குது, மிக பெருசாக இருக்குது. அந்த கால் தடம் வந்து அந்த கோவர்த்தனம் அதை சுற்றி ஒரு பறிக்கிற வரும்போது பார்க்கலாம் அந்த கால் தடத்தை. அது பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கால் தடம். பிரபா சொல்கிறார், ஆமாம் ஆமாம், முந்தின யுகத்தில் வந்து எல்லாருமே நம்மளோட பெருசாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அதே மாதிரி கோவர்த்தன் பக்கத்தில் பிந்து சரோவர் அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது. இங்கே வந்து ராதாகிருஷ்ணா ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து எல்லாம் டிவோட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நீந்தி குளிக்கிறாங்க. ஓகே, பிரபா சொல்கிறாரு, இந்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, நான் வரலன்றார், ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கெட்டில் இருக்க வாட்டர் எடுத்து அப்படி குளிச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறம் பிரசாதம் சாப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சில நாயெலாம் வருது. அங்கே வந்து அந்த ஸ்டே டாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தெரு நாய், அது வருது, லோல் குலைக்கிறதுலாம் வந்து இது பண்ணுது. இப்போ டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, கல்லை விட்டு எரிஞ்சு ஓடுன்றாங்க. பிறப்பா நிப்பாட்டார், இல்லை அவங்கள விட்டுருங்க, அவங்கள எதுவும் சொல்லாதீங்கன்றார், நாய்களை எதுவும் சொல்லாதீங்கன்றார். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பிளேட்டில் உள்ள பிரசாதத்தை அந்த நாய்களுக்கு தூக்கி போடுறாரு. ஏதோ பரப்பாவுடைய கருணை. ஒருட்டம் இந்த மாதிரி விருந்தாவனில் இருக்கும்போது பிரபாதர் லெக்சர் பண்ணும்போது ஒரு பூனை வரும், ட்ரை பண்ணும், பூனை வர்றதுக்கு ட்ரை பண்ணும். எல்லாம் டிவோட்டிஸை பார்த்துட்டு அப்படி போயிடும். அப்புறம் திருப்பி வரும், திருப்பி போயிடும். திருப்பி என்ன ஆகுனா, ஒரு நாள் வந்து பிரபாதருடைய காலில் வந்து டக்குன்னு உட்காந்துரும். டிவோட்டிஸ்லாம் விரட்ட முடியாது, கால் கிட்ட வந்து உட்காந்துரும். பிரபாதர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பிரபா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பாதம் இருக்குல்ல, அந்த காலை எடுத்து அந்த பூனையோட தலையில் வைப்பார். வச்சுட்டே கொஞ்சம் லெக்சர் பண்ணுறார். அது ஒன்றுமே சொல்லாமல் லெக்சர் ஃபுல்லாக அப்படி இருக்கணும். இருந்துட்டு அந்த பூனை வந்து போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் டிவோட்டி சொல்கிறாங்க வந்து பிரபாதட்ட, அந்த பூனை வந்து இறந்துருச்சு அப்படின்றாங்க. ஓகே, பிரபாத சொல்கிறார், அந்த பூனை வந்து மிகப்பெரிய யோகி போன பிறவியில் அவருக்கு ஒரு பக்தர் சங்கம் தேவைப்படுது, பாவதூளி தேவைப்படுது பிருந்தாவன் போகிறதுக்கு, அதனால அவர் இங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போனால விருந்தாவன வாசிகள் வந்து சில சமயம் நாயாவோ பூனையாவோ அப்புறம் வந்து பண்டிகைலாவோ மாற சான்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஏதாவது அபராதம் பண்ணலாம். அதனால் பிரபாதுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் பிரபா என்ன பண்ணார், தன்னுடைய பிளேட்டில் உள்ள அந்த பிரசாதத்தை என்ன பண்ணுறாரு, அந்த நாய்களுக்கு போடுறாரு. இதே மாதிரி இந்த ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் நினைக்கிறேன், கௌரகிருஷ்ண அவங்களா இல்லை ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் தெரியல, கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் கரெக்டா? ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாயப்பூரில் உட்காந்து. சாப்பிடும்போது நாய்களும் வந்து சாப்பிடும். ஆமாம், ஆனால் இவர் தான் நினைக்கிறேன், ஏன்னா கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி ஒரே ஒரு டிசிப்பிள் தான், இவரோட டிசிப்பிள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து ஜெகநாதாஸ் பாபாஜி மாதிரி டிசிப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீடன் என்னன்னு சொல்லுவார், நான் நாயை விரட்டுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், நான் சாப்பிட மாட்டேன்றார், அந்த நாயையும் கூட சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் அப்படிங்குவார். அப்போ யோசிச்சு பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் வந்து நாயை வந்து மாயப்பூர் வாசியாக பார்க்குறாரு. நம்ம நாயோட உட்காந்து சாப்பிட முடியுமா ஒரே பிளேட்டில்? அதனால் இவங்க ஆச்சாரியர்கள்லாம் வந்து நார்மல் பர்சன் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து தேர் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஆன்மீக லோகத்துலேருந்து வராங்க. பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் பிரபாத், ஷீல பிரபாத், இவங்கெல்லாம் ஆன்மீக லோகத்துலேருந்து வராங்க. அதனால் அவங்கள ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம வந்து கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கோம், நமக்கு வந்து ஈஸியாக கோவம் வந்துடுது, நமக்கு வந்து படபடப்பு வந்துடும், எல்லாம் நம்ம வந்து நார்மல் பர்சன் மீன்ஸ் இந்த உலகத்தில். அவங்கெல்லாம் அந்த உலகத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்க தான் கரெக்டான சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியும். ஓகே, தீர்வு சொல்ல முடியும். அதனால் இந்த ஹரிகிருஷ்ணா சாண்ட் பண்ணுங்கள், அதனால் அந்த நாயை விட்டுருங்க அப்படின்றார் பிரபாதர். ஓகே, அப்போ வந்து அந்த பர்சாலா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போல்லாம் வந்து என்ன கரண்ட் போட்டான பாதைகள் இருக்குது. அது வந்து பல்லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க டிவோட்டிஸ் பிரபாதரை. ஆமாம், பிரபா காட்டுறாரு. அங்கே ஒரு தெரியுதா, தூரத்தில் ஒரு மலை தெரியுதா, அந்த மலையில தான் கிருஷ்ணர் வந்து கீழே இறங்கி வருவார், ராதாராணி இப்படி இறங்கி வருவாங்க, 2 பேரும் மிடில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஓகே, இதெல்லாம் பிரபாவுக்கு தெரியும். இது ஸ்பெஷல் பிளேஸ், இதுதான் மீட்டிங் பிளேஸ், ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்குள்ள மீட்டிங் பிளேஸ் சொல்லி சொல்லுவார். ஓகே, ஒரு இடத்துலையும் பிரபாதர் என்ன பண்ணுவார்னா, அங்கே உட்கார்ந்து அந்த தாமோடைய மகிமையை சொல்வார், கீர்த்தன் பண்ணுவாங்க, அந்த தாமோடைய மகிமையை சொல்வார். ஓகே, இப்படி தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இது பில்கிரிமேஜ் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணம்னு சொல்லி அங்கே உள்ள இந்தியன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. இப்போ நம்மளே ஒரு வருஷம் போனப்போ நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணாங்க இல்லையா, ஜோப்லாம் பேக்கெட்டில் காசு வச்சுருந்தோன்னா அதை எடுத்து நம்ம கொடுத்துற மாதிரி ஆகிடும்.
எல்லாம் அங்கே என்ன பண்ணாங்க, நிறைய இந்தியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குருக்கு வந்து நிறைய அமெரிக்கன் டிசைபிள்ஸ் இருக்காங்க, அதனால் பணக்கார குரு நிறைய காசு கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஓகே, 12 பேர் 20 பேர் வந்து சுற்றிட்டு காசு கொடுங்கம்பாங்க. ஓகே, சில டெம்பிள்லாம் உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா ஃபாரின் டிவோட்டிஸ் நாங்கள் உள்ளே விட மாட்டோமோ. ஓகே, பிருந்தாவன்ல. ஸோ பிரபாதில் வந்து அப்போ யமுனாவுக்கு வருவாங்க. யமுனாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் குளிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பிரபாத் சொல்லுவார், எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, நான் குளிக்கலை அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நீங்கள்லாம் குளிங்க அப்படின்னுவார். ஓகே, அப்போ என்ன பண்ண, சில தண்ணியை வந்து நான் வந்து என்னோடய தலையில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் குளிப்பாங்க. பிரபாத் அந்த நதி கரையிலேருந்து பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு பிரபாத் என்ன பண்ணுவார், கம்சா கட்டிட்டு அவரும் இறங்குவார் யமுனாக்குள்ள. டிவோடி பக்தர்கள்லாம் ரொம்ப மீன்ஸ் மகிழ்ச்சியாக இருக்கும், அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் அசோசியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ ராதா தாமோதர் டெம்பிளில் வந்து பிரபாத் வந்து ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் சொல்லுவார், இந்த ராதா தாமோதர் டெம்பிளை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொல்வார். ஓகே, அதே மாதிரி அங்கே டெம்பிள் அந்த கோஸ்வாமிகிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் இஸ்கானே நீங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை எடுத்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்வார். நல்லா இந்த டெம்பிளை மாற்றிடுவோம், நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறோம், எங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்பேன். நான் எப்படினாலும் ஓகே அப்படின்வார். நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஹால்லாம் வச்சுருவோம், டெய்லி 50 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரசாதம் எப்படி பண்ணிடுவோம், எவ்வளோ காசுனாலும் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு சரி பண்ணிடுறோம்னு சொல்லி அங்கே உள்ள கோஸ்வாமிகிட்ட சொல்லுவார். ஆனால் அது நடக்கலை ஆக்சுவலாக, ஏன்னா அந்த மாதிரி கொடுக்க அவங்க இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ பிரபாருடைய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதை இஸ்கான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் பிரபா டிடி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு அந்த பிரசாதம் கொடுக்கறது எல்லாமே அங்கே போகுது. ஓகே, ஏன்னா ராதாராமோ டெம்பிள் வந்து இது உலகத்தோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றினேன்னு பிரபா சொல்வார். இங்கே ஜீவ கோஸ்வாமி இருந்த இடம், அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்வார். அவர் அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார், அவருக்கு காசே இருக்காது, அப்பயே அவர் அந்த டெம்பிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பார். பிரபாதோடைய தாட்ஸ் வேறு. ஓகே, நம்மளுடைய தாட்ஸ் வேறு. ஆனால் அது வந்து கடைசியில் அது வந்து அவருடைய ரூம் தான் அவருக்கு கிடைக்கும், நம்ம இஸ்கான் கிடைக்கும். ஓகே, ஸோ யமுனா மாதாஜி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரபாதர் விருந்தாவனில் தங்கியிருக்கும் போது, அந்த ராதாதாம டெம்பிளில் தங்கியிருக்கும் போது யமுனா மாதாஜி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலையில் மங்களாரத்திக்கு வராங்க, தனியாக நடந்து வராங்க. பிரபாதர் வந்து பார்க்குறாரு, எப்படி வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருட்டாக இருக்கு, எப்படி வந்தேன், நடந்தே வந்துட்டேன் பிரபாதன்னு சொல்கிறாங்க. மாதாஜி, நீ இப்படிலாம் வராத, இந்த இடம் வந்து மோசமான இடம், 50 ரூபாய்க்காக கொலை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால் நீ வந்து இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். இருந்தால் வந்துட்டேன், ஹாப்பியாக இருக்குது, இங்கே சேன் பண்ணு, இது சமாதி பக்கத்தில் சேன் பண்ணலாம் சொல்கிறார் பிரபாதர். ஏன்னா இந்த மாதிரி எல்லா பிளேஸ் இந்தியாவில் வந்து சேஃப்னு சொல்ல முடியாது. பிருந்தாவன் தானே, தாம் தானே, அப்படி கிடையாது. ஈவன் இன் ராயல் ரோட் தெல் பி ஆக்சிடென்ட். ஓகே, நல்லா தான் ரோடு நல்லா இருக்கேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஓட்ட முடியுமா? அதனால் இந்த ப்ரிகாஷன் வந்து எப்பயுமே எடுத்துக்கணும். இந்த பௌதிக லோகத்தில் தான் இருக்கணும். ஓகே, நம்ம இந்த அவ்வளோவுக்கு நீங்கள் அவ்வளோ நம்ம கிருஷ்ணன் மேலே நம்ம சரணடைஞ்சிருந்தோன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஓகே, ஸோ ராதாநாத் சுவாமிராஜ் சொல்கிறார், அவருடைய இதை சொல்கிறார், நான் வந்து பிரபாதரை வந்து நான் பாம்பேயில் தான் கொஞ்ச நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் விருந்தாவனில் வாழ்கிறதுக்காக போயிட்டேன். நான் வந்து விருந்தாவனில் 6 மாதம் இருந்தேன். ராதாநாத் சுவாமிராஜ் சொல்கிறார், 6 மாதம் இருந்தேன். அங்குள்ள மக்கள்லாம் வந்து எனக்கு கிருஷ்ண கான்சியஸ் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விருந்தாவன வாசிகள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சிம்பிளான லைஃபு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய பஸ் ஃபுல்லாக அமெரிக்கன் டிவோட்டிஸ் வந்தாங்க. பிரபாத் வந்தார் இல்லையா, அதை சொல்கிறார் அவர், ஃபுல் பஸ்ஸும் அமெரிக்கன் டிவோட்டிஸ். அப்போ வந்து கேட்குறாரு, ஓ திருப்பி வந்துட்டாங்களா இந்த டிவோட்டிஸ்லாம், பாம்பேயில் பார்த்தோமேன்னு சொல்லி ராதாநாத் சுவாமிராஜ் நினைக்கிறார். பிரபாத் வராரான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இனிஷியேஷன்லாம் வாங்கலை, அப்போ அமெரிக்கன் பர்சன். ஓகே, இனிஷியேஷன் வாங்கலை, பிரபாத் வராரான்னு கேட்குறாரு. எஸ் பிரபாத் இருக்கிறாரு, நீங்கள் பேசலாம், அவருடைய நாளைக்கு காலையில் பேசலான்னு சொல்லி சொல்கிறாங்க டிவோட்டிஸ்லாம். நான் வந்து நிறைய குருவை நான் பார்த்துருக்கேன் பிருந்தாவனில், பாபாஜிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பிரபாதிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லி சொல்கிறார். அந்த ராதா மாதா வந்து காலில் பாடினார் பாகவதம் கிளாஸில், நான் அதை கேட்டேன். இந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே ஒருத்தர் அன்பை வந்து நான் பார்த்ததே இல்லை.
நான் இந்தியாவில் யாரெல்லாம் பார்த்தனோ அவங்களாம் பிரபாதனால ரொம்ப சின்னதாக மாறிட்டாங்க அப்படின்னு அவங்க மகராஜ் சொல்கிறாங்க. ஓகே, அவர் ரொம்ப ரொம்ப சீரியஸாக கிரேவாக உட்காந்து பாடுறாரு நாதனம் அந்த ராதா மாதவ் சாங்கை வந்து. அவர்கிட்ட பேசினார், பிருந்தாவனுடைய க்ளோரிஃபிகேஷன்லாம் சொன்னார், எப்படி இந்த பிருந்தாவன் லைஃப் இருக்குது, ஆன்மீக அட்மாஸ்பியர் இருக்குது, எல்லாத்தையும் சொன்னார். அன்னையிலேருந்து நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், இவர் தான் என்னுடைய குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லி நான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்றார். ஓகே, அப்படி அவர் பேசினார். அவர் லெக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராதநாத் மகாராஜ் சொல்கிறார். நம்ம பிருந்தாவன வாசிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதரை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பிருந்தாவன வாசிகள் என்ன ரொம்ப வந்து பிருந்தாவன் மேலே அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, பிரபுபாதர் உலகம் ஃபுல்லாக பிருந்தாவனை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு பெருமை. நிறைய பேர் அவரை சுவாமி பக்தி வேதாந்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் பிரபுபாதர் வந்து ரமன் ரேத்தி அந்த இடத்துக்கு போகிறார், அந்த ஆசிரமத்துக்கு போகிறார். நானும் அவங்க கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன். பிரபுபாதர் வந்து கிளம்பிட்டார். அப்போ கிளம்பும்போது அவர் வந்து நிறையா பாபாஜிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விழுந்து கும்பிடுறாங்க. அப்போ நானும் வந்து அவரை விழுந்து வணங்குறேன், ரோட்டில் விழுந்து வணங்குறார். ஓகே, இப்போ நான் வந்து இப்படி எந்திரிக்கும் போது பிரபுபாதர் பார்க்குறேன், அவருடைய ஃபீட்ஸ் பார்த்துட்டு அப்படி எந்திரிக்கிறேன். பிரபுபாதர் கேட்குறாரு, நீ எவ்வளோ நாளாக பிருந்தாவனில் இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, எவ்வளோ நாளாக நீ பிருந்தாவனில் இருக்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, 6 மாதமாக நான் இருக்கிறேன் அப்படின்றார். ஓகே, இவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் எனக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல் பிளேஸ், நான் இந்த பிளேஸாக ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு ராதநாத் சொல்கிறார். ஓகே, அப்போ உடனே அவரை சிரிக்கிறார். முதல்ல அவ்வளோ சீரியஸாக இருந்தார், பிரபுபாதர் சிரிக்கிறார். ஓகே, தேட்ஸ் வெரி நைஸ், பிருந்தாவனம் வந்து ஒண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறார். ஓகே, இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லி ராதாநாத் மகாராஜ் சொல்கிறார். ஓகே, ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படி வந்து நம்ம மாயாவில் இருக்கோம், விருந்தாவனில் இருந்தாலும் விருந்தாவனில் இல்லாட்டினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஏன்னா இருந்தாவனில் வந்து நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் மேலேயே நான் அட்டாச்சாக இருந்தேன். டிவோட்டிஸ்லாம் அப்போ கிளம்புறாங்கல்ல, பாம்பே கிளம்புறாங்கல்ல, அப்போ கூட அவர் வரமாட்டார், ராதாநாத் மகாராஜ் வரமாட்டார், வெளில வரமாட்டார். நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லுவார். தண்ணி ஆச்சு, தண்ணி கூட இன்னைக்கு மைக் போடாது, கொஞ்சம் கத்த வேண்டியிருக்கு, தண்ணி தாகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் போகிறார். டெய்லி கிளாஸ் போய் அவர் பிரபுபாதர் லெக்சர்லாம் கவனிக்கிறார், அவருடைய தர்ஷன் பார்க்குறாரு. இந்த மாதிரி அவருக்கு புரிஞ்சிருச்சு கிருஷ்ணனோட தான் நமக்கு வேணும் அப்படின்றாரு. ஆனால் பிரபுபாதர் வந்து பாம்பேக்கு போகிறார். எல்லா டிவோட்டிஸ் கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்க பாம்பேக்கு வாங்க, ராதாநாத் மகாராஜ் கூப்பிட்றாங்க. இல்லை, நான் பிருந்தாவனை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். இப்படி அவர் என்ன பண்ணுறார், ராதாநாத் மகாராஜ் வந்து பிருந்தாவன்லேயே இருந்துடுறாரு, பிருந்தாவன் விட்டு வெளியே வரல அவர். ஓகே, அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அவர் அமெரிக்கா போய் ஆகும். அவர் அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இஸ்கான் டிவோட்டிஸில் இது இல்லை, சம்மந்தம் இல்லை. இப்போ ஓகே, பிருந்தாவன்லேயே இருந்தாலும் இப்போ பிருந்தாவன்ட்டு போகிறார். அப்போ அங்கே உள்ள பாபாஜிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் அமெரிக்கா போனாலும் நியூ விருந்தாவன் போங்க. பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விருந்தாவனை அமெரிக்காவில் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, அதனால நீங்கள் அங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு எங்கேயுமே வராதிங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான் சொல்லி என்ன பண்ணுறாரு இவர், நேராக இஸ்கான் இருக்குல்ல, நியூ விருந்தாவன் கீர்த்தனானந்த மகாராஜ் பண்ணுறாரு இல்லையா, அதில் போய் நேராக போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள விருந்தாவன் பாபாஜி சொல்கிறாங்க, விருந்தாவனில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க, நீ விருந்தாவன்ட்டு போகிறேன்னு கவலைப்படாத, நம்ம பிரபுபாத் சுவாமி பக்தி வேதாந்தா என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் ஒரு விருந்தாவன் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, நீ அதுக்கு போயிரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவார், நேராக அமெரிக்கா போனோன்னே அங்கே இருந்துட்டு வெளியே வர மாட்டார். அதுக்கப்புறம் இனிஷியேஷன் வாங்கி எல்லாம் அவர் ஃபுல்லாக இஸ்கான் டிவோட்டியா மாதிரி மகாராஜ் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்கிறார். ஸோ அதனால் விருந்தாவனில் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் பிரபுபாதர் சொல்லித்தரார். ஸோ அவங்க அமெரிக்கன் மக்கள், அமெரிக்கன் டிசேபிள்ஸ் வந்து பிரபுபாதர் எழுதுறார், நான் விருந்தாவனில் வந்து 40 பக்தர்களோடு வந்திருக்கேன், இங்கே வந்து டெய்லி என்ன பண்ணுறோம், நாங்கள் பரிக்கிரம் பண்ணுறோம், சங்கீதம் பண்ணுறோம், இங்கே உள்ள மக்கள்லாம் என்னை அப்ரிஷியேட், எல்லாம் இங்கே உள்ள மக்கள் விருந்தாவன வாசிகள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, மேயர் கூட என்னை அப்ரிஷியேட் பண்ணார், நான் ஒண்டர்ஃபுல் ஜாப் பண்ணிக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். விருந்தாவன பக்தர்கள் வந்து விருந்தாவனை வந்து வேர்ல்டு ஃபேமஸாக ஆக்குறதுக்காக என்னை என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் என்னைய புகழ்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, விருந்தாவன்லேருந்து டெல்லி வரார் பிரபுபாதர் December 1, 1971.
இங்கே வந்து நான் பிர்லா மந்திரில் ஸ்டே பண்ணுறார் பிரபாதர். ஓகே, சரி. இப்போ தான் என்ன ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் சொல்கிறேன், பிளாக் அவுட் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வார் வருது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வருதுல, யுத்தம் வந்ததில்ல, அந்த மாதிரி அடிக்கடி கரண்ட் போயிடும், எல்லா டோரையும் மூடிடணும், துணியை வச்சு மூடிடும், லைட்டே தெரியக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல லைட் தெரியுதோ அங்கே வந்து பாம்பு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டோரையும் மூடி சொல்லிடுவாங்க. இப்போ வெளியில் ப்ரீச் பண்ணவே முடியாது. டிசம்பர் 1 இதான் நிலைமை. எல்லா டோரையும் கிச்சன் மூடினோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரபாதர் கேண்டிலை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ரீச் பண்ணுவார் பிரபாதர். சில சமயம் போலீஸ்காரன் கட்டி அந்த கேண்டிலையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம் அது பிரபாத் சொல்லுவார், சீக்கிரமாக இந்த வார் முடிஞ்சிடும்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். ஏன்னா அமெரிக்கன்ஸ் கூட கொஞ்சம் போகிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போ இந்திரா காந்தி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமெரிக்கன்ஸ் தான் அவங்க பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வரும், நியூஸ் வரும். அதனால் அமெரிக்கன் டிபோட்டிஸ் தான் ரொம்ப இதாக இருக்கும். பிரபா என்ன சொல்லுவார், டெல்லியை விட்டுட்டு போயிருங்க, நீங்கள் பாம்பே போங்க, கல்கட்டா போங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, இப்படிலாம் இருந்திருக்கேன். பக்தர்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி சொல்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறையா அந்த மாதிரி வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி சொல்லிட்டோம், இது வந்து பாகிஸ்தான் கண்ட்ரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த வாரெலாம் ரொம்ப நாள் போகாது, சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றார். பாகிஸ்தான் தோற்றுரும் அப்படின்றார் பிரபாதர். இந்த மாதிரி தான் அந்த உலகத்தோடைய அக்லி ரியாலிட்டி. இந்த உலகத்தில் வந்து நம்ம எப்பயும் டெய்லி வந்து வாரெலாம் இருக்கும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுதான் உண்மையான நிலைமை. ஓகே, இதை வந்து எப்பயுமே நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும், எங்கே இருக்குன்னு தானே தோணும். யாருக்காவது வயசாகணும்னு தோணுமா? இல்லை. ஆனால் எப்படி நம்ம வயசாகிடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து வார் தான் இது நம்ம உலகம். இந்த பௌதிக லோகமே துன்பங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லி பிரபாத் ப்ரீச் பண்ணுறார். ஆனால் பிரபாத் இந்த நியூஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த இந்தியன் பாகிஸ்தான் வார் எப்படி போகுதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். டெய்லி பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தர் என்ன பண்ணுவார், அப்போ வந்து 3-4 பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு வருவார், நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வருவார். பிரபாத் ஜென்ரலாக சொல்லுவார், என்ன சொல்லுவார், முண்டேன் பத்திரிகையை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஓகே, நம்ம இதே வந்து பிரபாதுக்கு கேட்கக்கூடாது, ஏன் அவர் படிக்கிறான்னு சொல்லி கேட்கக்கூடாது. பரமஹம்சர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம பக்தர்கள் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பப்போ எப்பயாவது ப்ரீச்சர்ஸ் ஏதாவது நியூஸ் வந்து காதுக்கு வந்தால் பரவாயில்ல. ஏன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதை வந்து அஜிடேட் பண்ணுற மாதிரியே நியூஸ் இருக்கும். நம்ம மனதை வந்து கிளர்ச்சி செய்கிற மாதிரியே நியூஸ்லாம் இருக்கும். இதை நம்ம படிக்கக்கூடாது. இதுக்கு நேரத்தை வெளியிடக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. இது வந்து பாகவத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம லிட்ரேச்சர் படிக்க வேண்டியதெல்லாம் ஆன்மீகமான லிட்ரேச்சர் தான் படிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு அன்னப்பறவைகள் வந்து நீர் பருகிற மாதிரி சுத்தமான இடத்துல நீர் பருகும். ஓகே, பால் வந்து குடித்தாலும் பாலை மாத்திரம் குடிக்கும், நீரை விட்டுரும். ஆனால் இந்த காக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையில் போய் என்ன பண்ணோம், சந்தோஷத்தை தேடும். ஓகே, இந்த பௌதிக லிட்ரேச்சர்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த காக்கைகள் குப்பையில் சந்தோஷத்தை தேடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பிரபா என்ன பண்ணுறாங்க, இந்த நியூஸ் பேப்பர் வாங்குறேன். ஏன்னா இது அமெரிக்கன்ஸ் எல்லாம் இதை ப்ரீச் பண்ண முடியல இல்லையா, ப்ரீச்சிங் தடைப்படுது. இது பிரபா வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறார். இது பிளாக் அவுட் லெக்சர்னு சொல்கிறான். இந்த மாதிரி பிளாக் அவுட் டயத்தில் வந்து ரூம் அவுட்டு வெளியே போக முடியாது. அந்த டயத்தில் நிறைய லெக்சர் கொடுக்குறாரு பிரபா. அந்த லெக்சர் தனியாக சீரிஸ் இருக்குது, பிளாக் அவுட் லெக்சர்ஸ்னு சொல்லி சீரிஸ் இருக்குது 1971. பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி சண்டை போடுற நேச்சர் வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை வரும். இதுக்கு என்ன பேர், குவாரல் அண்ட் ஹிப்போக்ரஸி. தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த கலியுகத்தோட நேச்சரே தான். நம்ம சும்மா போயிட்டு இருப்போம், ஒருத்தர் சண்டை போடுவார். இதுதான் நம்ம கலியுகத்தோட நேச்சரு. அதனால் இந்த மக்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா கண்ட்ரியும் என்ன வாங்கியிருக்காங்க, அட்டாமிக் பாம்ஸ் வச்சுருக்காங்க. எப்போல்லாம் ரெடியாக இருக்கும், ஒருத்தர் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி யுத்தம் நடக்கிறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். டெய்லி நைட்டு வந்து பிளாக் அவுட் போட்டாங்க. எங்கேயும் வெளியே போய் பிரிச் பண்ண முடியாது, வெளியில் போகவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே எல்லாம் அடைச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ப்ரீச்சிங் ப்ரோக்ராம். என்ன ஆயிடுச்சு, டெல்லி மாத்திரம் இல்லை, நிறையா இடத்துல என்ன ஆயிடுச்சு, பக்தர்களுக்கு வந்து ப்ரீச்சிங் வந்து தடைப்பட்டுருச்சு. வெளியில் போகும் அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஆகும் மார்னிங் போகிறது கூட. மாயப்பூரில் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க,
நீங்கள் இங்கே இருக்காதீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது. பங்களாதேஷ் அப்போ பாகிஸ்தான் கூட இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து அந்த பங்களாதேஷை விடுவிப்பாங்க பாகிஸ்தான்லேருந்து. ஓகே, 1971. அப்போ December 17 வந்து ஹெட்லைன் வந்துடும், பங்களாதேஷ் இஸ் ஃப்ரீ. இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆக்ஷன் எடுத்து பங்களாதேஷை ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. பாகிஸ்தானுக்காக சரண்டர் ஆகிடும். ஓகே, 17 17 நாள் இந்த போகும், வார் போகும். 17 நாளில் பாகிஸ்தான் சரண்டர் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா அப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யூஎஸ் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அதனால அமெரிக்கன்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டம், அந்த டிவோட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரபார் அங்கங்கே போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா யூஎஸ் தானே காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியன் மக்கள் என்ன நினைப்பாங்க, எங்கே அமெரிக்கனை பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க, அவங்களை எப்படி துன்புறுத்தலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எதிரி வந்து பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தானை யூஎஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு, நீ யூஎஸ்லேருந்து வந்திருக்க, உனக்கு நான் வந்து ஹார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, இதுதான் பௌதிக லோகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எனக்கு கேள்வி இல்லை இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாமா? ஆஸ்மி பாயிண்ட்ஸ் நல்லா கத்தி சொல்ல இல்லை. பெருந்தாள்கிட்ட வர மாட்டேன்றாரு. கரெக்ட். அப்புறம் அவரோட விசா வந்து எக்ஸ்பயர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து கிளம்பணும்ன்ற நகரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிருந்தாவனில் உள்ள பாபாஜிஸ்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து பிரபுபாதர் வந்து யூஎஸ் போயிட்டு பிரபாதர் வந்து நியூ பிருந்தாவன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, கரெக்ட்டா. அங்க போங்க. கரெக்ட். எங்கேயுமே வந்துடாதீங்க. அதுக்கு பெரிய மகாராஜா ஆயிடுவாங்க. ஓகே, உனக்கு ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி கோவர்தன் கிரி மேல வந்து போகும்போது பிரபா சொல்றாங்க ஏறக்கூடாது, சுத்தி தான் வரணும், ஏறக்கூடாது கோவர்தன கிரியை. ஓகே, இந்த சாலிகிராமமும் அங்க இருந்து எடுத்து கல் எதுவுமே எந்த கல்லுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கிருஷ்ணா தான். ஓகே ஓகே. சரோஜ் ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மதம் வந்து நேச்சுரல் தர்மம், நேச்சுரல் தர்மப்படி நம்ம வந்து ஹைட் பண்ண வேண்டும். நேச்சுரல் தர்மம் வந்து அடுத்தவர்களுக்கு சேவை பண்ணணும், அன்பு காட்டணும். சேவை பண்றது வந்து கிருஷ்ணருக்கு பண்ணால் அதுதான் உண்மையான தர்மம் என்று கிருஷ்ணருக்கு அடையணும். கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஆன்மீக மீட்டிங்ல வந்து ஒரு இந்தியன் ஃபங்க்ஷன்ல கேட்கறாங்க, அதனால என்ன பெனிஃபிட், நானும் சொன்னா என்ன பெனிஃபிட். அதே மாதிரி இந்தியன் கல்ச்சர் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அங்க ஒரு லேடி வந்து கேக்குறாங்க, கடவுள்னா யாரு? இந்தியாவில பேசுறவங்களா நீங்கெல்லாம் சொல்ல வெக்கமா இருக்கு அப்படின்னு. கரெக்ட். அதான் நிலைமை. இப்ப ஆக்சுவலா எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய விஷயம் பாருங்களேன். இந்தியாலே பறந்துட்டு நம்ம கல்ச்சர் பத்தி கொஞ்சம் கூட தெரியாம அமெரிக்கா போய் நம்ம பத்தி ஏத்தி பேசலாம். ஒரு ஹிப்பி வந்து கேக்குறாரு, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரும் ஆனா அங்க இருக்க டிவோட்டிஸ் எல்லாம் யாரும் விடல. அதுக்கப்புறமும் பிரபுபாத் வந்து சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆர்குமெண்ட் அங்க ரொம்ப நீங்க வந்து உணர்ந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அந்த வந்து ஹிப்பி வந்து கேக்குறாரு பிரபுபாதரை, நீங்க உணர்ந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. பிரபுபாத் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் அடுத்த கொஸ்டின் கேட்கிறார் பிரபுபாதர், இல்ல நான் கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கு ஆர்குமெண்ட் வந்துருச்சு. ஆர்குமெண்ட் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப கோபமா நாத்திகன் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எப்படி பேசுறாரு, கோமா பேசுறாரு. பிரபுபாதர் கோமா பேசுறாரு. ஓகே, அங்க ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்க, இதுல கோமா பேசுறாரு பிரபுபாதர் சொல்லி. பிரபுபாதரே இவ்வளவு கோபமா பேசுறாரு, அவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். கரெக்ட் கரெக்ட். பிரபுஜி நான் சொல்றேன். பிரபுஜி தேங்க்யூ. சரோஜா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. பிரபுபாத் வந்து பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் பெரிய மீட்டிங் ஹால்கெல்லாம் போவாரு. அங்க வந்து பல நாட்டவங்களும் இருப்பாங்க. அதனால அவங்க முன்னாடி எல்லாம் தைரியமா அவரு கிருஷ்ணரை பத்தி அவரு தைரியமா ப்ரீச் பண்ணாரு அவரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 12வது மினிஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து மீட்டிங்க்கு வருவாரு. வரும்போது அவர் என்ன பண்ணாரு, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பிரபுபாதுக்கு வணங்கிட்டு
நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நீங்க பிரசாதம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணி அவர் உட்கார வைப்பாரு. அவருக்கு வந்து எவ்வளவோ வந்து இதெல்லாம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வரும். ஆனாலும் வந்து இவர் கம்பல் பண்ணி உட்கார வச்சு நல்ல பிரசாதத்தை நிறைய வயிறார போட்டு இது பண்ணும்போது அப்ப அவரே வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆனா கூட அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போவார். அந்த ஆபீசர் என்னை உட்கார வச்சு எனக்கு இப்படி ஒரு நிம்மதியான ஒரு உணவு வந்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு போவாரு. இவர் வந்து மீட்டிங் எந்த மீட்டிங் போனாலும் எவ்வளவு பெரிய ஆபீசர்களா இருந்தாலும் அவங்களை வந்து கலந்துருவாரு இவரு. பிரபுபாது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷத்தை கொடுத்து இதெல்லாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆக்சுவலாக அவர் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான் ரொம்ப கொடி கட்டி இருக்கும். இவர் இந்த வந்தவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய மினிஸ்டர். ஓகே, அவர் வந்து அந்த இந்தியாவில் பெரிய மினிஸ்டர் இருந்தார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஓகே, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கன்னடா பிரபுபாதர் சொல்றாரு, கன்னடால பிறந்ததுனால நீங்க கன்னடியர்கள், நான் இந்தியாவுல பிறந்ததுனால இந்தியர்கள், நாம எல்லாருமே கிருஷ்ணருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ், நம்ம அனைவருமே உயிர்வாளிகள் தான் பிரபுபாதர் சொல்றாரு. கரெக்ட். ஓகே, இந்த கனடியன் ஹை ஆஃபீஷியல்ஸை பேசுவார் இல்லையா, கமிஷனர்கிட்ட பேசிட்டு சொல்லுவார். கரெக்ட். ஆமாம், பேசிட்டு அவர் சொல்லுவார், இந்த கனடாவில் வந்து நிறையா சென்டர்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. சத்யா மாதாஜி. హరే కృష్ణ ప్రభు. హరే కృష్ణ. బ్రాహ్మణకి వైష్ణవులకి ఫైట్ అయ్యి భక్త సిద్ధాంత ప్రభు போக முடியல. ஆமா, பக்தி வினோத் தாக்கூர் போக முடியல, பக்தி சித்தாந்த சத்சங்கம் போயிடுவார். ஓகே. ஆமா, அவங்க பையனை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி. ஆமா, அதுதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பையன், பக்தி வினோத் தாக்கூர் அப்பா. சரிங்களா, போக முடியல. கரெக்ட். இவர் போய் என்ன பண்ணுவாரு, he will prove Vaishnava is greater. ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. கரெக்ட். சொல்லுங்க மாதா சத்யாமா, சொல்லுங்க. பக்தி வினோத் தாகருக்கு 10 sons ஆமே. ஆமா கரெக்ட் மாதாஜி. சத்யா மாதாஜி சொல்லுங்க. அப்போ முன்னாடி அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாரும் ஐ மீன் ஆல்கஹால் நான்வெஜ் ஹேபிட்ஸ் இருக்கும்போது பிரபுபாத சொன்னாங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு பியூரிஃபை பியூரிஃபை பண்ண சொன்னாங்க. ஐ மீன் பியூர் ஆயிடுவாங்க. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலே பியூர் ஆயிடுவாங்க, அவங்க வந்து வைஷ்ணவம் ஆயிடுவாங்க. ஓகே, வெரி நைஸ் அப்சர்வேஷன் மாதாஜி. தேங்க் யூ வெரி மச். இல்ல தேங்க் யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி, 10 குழந்தைங்க இருப்பாங்க அவருக்கு. கரெக்டா? 13 குழந்தைங்க 10 குழந்தையா? 13 குழந்தைங்க. என்ன மாதாஜி? அப்படியா? சரி, அவ்வளோ நிறைய குழந்தைங்க. அதே மாதிரி 2 ஒய்ஃப் நினைக்கிறேன் இல்லையா, 2 மனைவிகள் அவருக்கு இல்லையா? ஆமாம். அதே மாதிரி அவர் மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தார், ஜஸ்டிஸ் ஒரிசா, அந்த இடத்துல ஜஸ்டிஸ், அதில் பயங்கர போஸ்டில் மேஜிஸ்ட்ரேட் அதில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வரும். அவர் கூட வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க அதை பண்ணி முடிக்கிறதுக்கெலாம். இவருடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் கரெக்டாக இவருக்குன்னு தனியாக ட்ரெயின் விட்டுருப்பாங்க, ட்ரெயினில் போவார். எங்கே மாயப்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்தோன்னு தனியாக ட்ரெயின் விட்டுருப்பாங்க. அவர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வருவார் ஆஃபீஸ்க்கு. வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சு திருப்பி வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு வந்துடுவார். ஓகே, அது பிரிட்டிஷ்காரங்கள ரொம்ப நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அங்கே உள்ள பிரிட்டிஷ்காரங்களாம் ரொம்ப ஆச்சரியம். இவர் வந்து நான் வந்து வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு பாரு, விட மாட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் இல்லை, நான் இந்த என்னுடைய சைத்தன்ய மகாபிரபு பற்றி நான் எல்லாரும் சொல்லணும், நான் இது சொல்ல முடியாது. அப்போ அந்த அஃபிஷியல் சொல்லுவாங்க, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. நான் எப்படிங்க லீவ் எடுக்க முடியும்? 3 மாதம் 4 மாதம் அப்படி எனக்கு அது மாதிரி போவேன்வார். நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கோங்க, 6 மாதம் கூட லீவ் தந்துறேன்னுவார். வேலையை விட்டு போகாதீங்கன்னுவார். இன்டெஃபினட் லீவ் தரேன்னுவார். அப்புறம் நீ எப்போ வரீங்களோ அப்போ வாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க என்ன மாதாஜி ஹையில இருந்தாலுமே அவர் வந்து ஃபுல்லா கிருஷ்ணர் இந்த இது சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த இதுலயே இருந்திருக்கிறாரு. ஓகே, சலாவதி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, இன்னைக்கு அவருடைய டிஸப்பியரன்ஸ் டே தானே பிரபு? ஆமா, கரெக்ட். எல்லாரும் அவர் ஒரு ஜட்ஜா இருந்து ரொம்ப இது பண்ணியிருக்காரு. கரெக்ட்.
அதனால இன்னைக்கு அவர் நினச்சிக்கணும். புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஆமாம், நிறைய புக் எழுதியிருக்காரு, நிறைய பாட்டுகள் நல்லா இது பண்ணியிருக்காருன்னு அவர் நினச்சிக்கணும். நம்ம வந்து அவர் டிசப்பரன்ஸ் செய்யலாம், அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கணும். நாங்கள் இன்றைக்கி அந்த பூலாம் போட்டோம், வீட்டில் வந்து பூலாம் போட்டோம். ஓகே, நிர்மலா மாதா சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்ம வந்து இந்த பேப்பர்கள்லாம் நம்ம படிக்கவே கூடாது. அது படிச்ச எதுக்கு சமம்னா, இந்த வந்து காகங்கள்லாம் வந்து குப்பையில போய் சந்தோஷத்தை தேடுது, அதுக்கு சமம். நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் வந்து இந்த ஆன்மீக நாளில் தரக்கூடிய பேப்பர் இதுங்கெல்லாம் படிக்கணும். அது எதுக்கு சமம்னா, அன்னப்பழம் எடுத்து பால் குடிக்கும்போது தண்ணீரை விட்டுட்டு பாலை மாத்திரம் குடிக்கிற அதுக்கு சமம். அதனால நம்ம வந்து பேப்பர்கள்லாம் வாங்கி படிக்க கூடாது அப்படின்னு பிரபுபாத சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தேங்க்யூ. நீங்கள் கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மாதாஜி. ஸோ திருப்பி வந்து நமக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் கிடையாது, சரிங்களா? ஏன்னா வந்து இந்த ரத யாத்திரைக்கு வந்து சர்வீஸ் போகிறவங்க போகலாம். ரத யாத்திரை வந்து சண்டே இருக்குது. நாளைக்கு வந்து நிறைய குக்கிங் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா போகலாம், ஓகேங்களா? அதனால் நாளைக்கும் கிளாஸ் கிடையாது, சண்டேயும் கிளாஸ் கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. திருப்பி மீட் பண்ணலாமா? சொல்லுங்க மாதாஜி. எங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு பிரபு, கோபிநாத் பிரபு. அப்படியா? சரி, ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, அது நைட்ல லேட் ஆகிறதுனால எல்லாம் நாடகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால பஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பஸ் வச்சு போலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சரி, ஓகே மேம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.